பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், வாழ்க்கையோடு போராடி போராடி மிகவும் சோர்ந்து விட்டேன் சகோதரி என்று நினைக்கிறவர்கள் எத்தனையோ பேர். பல விதங்களில் போராட்டம் வருகிறது இல்லையா? ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டுமென்றால் பணத்தோடு போராட வேண்டியது இருக்குது, எதிர்கால திட்டங்களோடு போராட வேண்டியது இருக்குது. ஒரு திருமணம் செய்து ஒரு குடும்பத்துக்கு போனால் மாமனார் மாமியார் நாத்தனாரோடு போராட வேண்டியது இருக்குது, வறுமை நிமித்தம் பணத்தோடு போராட வேண்டியது இருக்குது. எக்கச்சக்க போராட்டங்கள் நமக்கு வருகிறது. முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் வான மண்டலங்களில் உள்ள ஆவிகளின் சேனைகளோடும் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எக்கச்சக்க இந்த போராட்டங்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்தார் நம்மளை எப்படி பார்க்குறார்கள்? நமக்கு ஒரு சின்ன போராட்டம் வந்தாலே என்ன பாவம் செஞ்சாங்களோ, எதுக்காக இவங்க குடும்பத்தில் இப்படி வந்தது என்று அற்பமாய் பார்க்கிறவர்களும் உண்டு. இவங்களுக்கெல்லாம் இது தேவைதான், அன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டாங்கல்ல, இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டாங்கல்ல, இவங்களுக்கு இது தேவைதான் என்று நம்மளை ஒதுக்கி வைப்பவர்களும் உண்டு. நம்ம கொஞ்சம் போராட்டத்தின் மத்தியில் நம்ம வாழ்க்கை நமக்கு தான் தெரியும் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையோடு போராடி கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனையோடு இருக்கிறோம் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எதிரில் இருந்து பார்க்குறவர்கள் நம்மளை குற்றப்படுத்தி ஒதுக்கி கேவலப்படுத்தி அற்பமாக எண்ணி இன்னும் நம்மளுடைய இருதயத்தை புண்படுத்துகிறவர்களாய் தான் இருக்கிறார்கள். அப்படி தான் வேதத்தில் கூட நம்ம வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் தாவீதுக்கு இந்த சங்கீதங்களின் புத்தகத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது எக்கச்சக்கதான போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் அவன் சொல்லுகிறான் பாருங்க. அந்த சங்கீதத்தில் பாருங்க, 42வது சங்கீதத்தில் 3வது வசனம் பாருங்க. அவன் மிகவும் போராடுகிறான். அவங்க சொல்லுவாங்களா, அவங்க போராடும்போது உன் தேவன் எங்கே, உன்னை மறந்துட்டாரா, உன் தேவன் எங்கே போனார், உனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீ தேவனை தானே ஆராதிக்கிற, அவர் எல்லாமே பார்த்துக்கொள்வாரே என்று சொல்கிற மாதிரி அநேகர் அவனிடத்துல நாள்தோறும் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு பரியாசம் பண்ணுகிறதுனால, சத்துருக்கள் அவனை நிந்திக்கிறதுனால அவன் கண்ணீரே அவனுக்கு உணவாக இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறதை பார்க்குறான். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இல்லை? சத்துருக்களின் போராட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. குடும்பத்தோடு போராடவே நமக்கு பலன் இல்லை. வாழ்க்கையோடு எதிர்கால திட்டங்களோடு நிறைய போராடி கொண்டு இருக்கிறோம். சம்பாத்தியத்தை நம்ம ஒரு மாதம் வேலை செய்து ஒரு சம்பளம் நம்ம கையில் வாங்குகிறோம் என்றால் இதற்கு வைக்க வேண்டும், அதற்கு வைக்க வேண்டும், இதை இங்கே வைக்க வேண்டும், தசம பாகம் செலுத்த வேண்டும், எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியில் மிஞ்சுவது கொஞ்சம். அதை வைத்து பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்த வேண்டும். எவ்வளவு போராட்டம். ஆனால் ஈஸியாக பேசி விடுவார்கள். பேசுகிறவர்கள்லாம் யாரு? அவர்களெல்லாம் நமக்கு உதவ போகிறார்களா? அவர்களெல்லாம் தேவைகளை சந்திக்க போகிறார்களா? அல்லது நம்ம கஷ்டப்படும் போது சகோதரியை கவலைப்படாத, என்னுடைய சம்பளத்தில் பாதி உங்களுக்கு தரேன் என்று சொல்லுகிறவர்களா? அப்படி யாரும் இல்லையே. தேவனை தவிர ஒருவன் நமக்கு உதவி செய்கிறவர் யாருமே கிடையாது. உலக மனிதர்களை பார்த்து நம்ம சோர்ந்து விடக்கூடாது. போராட்டங்கள் நிச்சயமாக உண்டு, சோர்ந்து விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இங்கே நீங்கள் பாருங்க, என் கண்மலையாகிய தேவனை நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? உலக மனிதர் சொல்கிறாங்க உன் தேவன் எங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. நமக்கு சில வேலைகளில் சோர்ந்து விடுகிறோம். என்ன வாழ்க்கை இது? என்ன இப்படிப்பட்டதான சம்பவங்கள், நமக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எதுக்கு நமக்கு வருகிறது? நம்ம வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? எதற்கு நமக்கு மாத்திரம் இவ்வளவு போராட்டம்? நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள், வேதனைகள்? எவ்வளவு நாள் தான் இந்த வாழ்க்கையோடு நான் போராடி எப்பொழுது தான் ஜெயிக்க போகிறேன் என்று தெரியவில்லையே, எப்பொழுது இந்த இருளில் இருந்து நான் மேலே வெளிச்சத்துக்கு எழும்ப போகிறேன் தெரியவில்லையே என்று நமக்குள்ள 1000 கேள்விகள் உண்டு. குழப்பிக் கொள்ளாதீர்கள், தேவனிடத்துல வாருங்கள். அது மாத்திரமல்ல, பாருங்க, உலக மக்கள் சொல்லுவாங்க, நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, கீழே மேலேயும் பார்த்து நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்க. எல்லாவற்றுக்கும் சோர்ந்து விட்டால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போவாயானா உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆபத்து வரும்பொழுது நம்மை அறியாமலே நம்ம சோர்ந்து விடுகிறோம். என்னடா வாழ்க்கை இது, இப்படியெல்லாம் நம்ம வாழத்தான் வேண்டுமா என்று நினைக்கிற நாட்களும் உண்டு. அது நீங்கள் என்ன சொல்லணும்? உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டோட பிள்ளைங்க தானே, நம்ம எல்லாரும் தேவனை நேசிக்கிறவர்கள் தானே. நம்ம எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் கர்த்தரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டும். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 42வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, உன் முகத்திற்கு ரட்சிப்பு வரும்.
நீ உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லணும், நீ ஏன் ஆத்மாவை நீ கலங்குற, ஏன் தியங்குகிறாய்? நீ ஒரு நாளும் வருத்தப்படாத. மனுஷனும் முகத்தை பார்க்குறான், தேவன் உள்ளந்தீரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். உன் கண்ணீர், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு நாள் அதற்கான முடிவை கொண்டு வருவார். ஒரு துன்பம் இருக்கிறது என்றால் அதுக்கு பின்பாக ஒரு இன்பமும் இருக்கிறது இல்லையா? தாவீது சொல்லுகிறான், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். எனவே தேவ பிள்ளைகளே, இதை நீங்க எதையும் பொருட்படுத்தாதிருங்கள். நீங்க சொல்ல வேண்டிய வசனம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ தேவனை நோக்கி காத்திரு, அவரிடத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. கண்ணீரோடு வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற அப்பா, எதிர்கால திட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆறுதலையும் கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிடும். உமக்குள்ளே நெருங்கி ஜீவிக்கிற கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.